வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு ஃப்ரூட் சலாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு 2ல இருந்து 4 பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம். 1 கப் பொடியா நறுக்குன ஆப்பிள், 1 கப் பொடியா நறுக்குன வாழைப்பழம், 1 கப் நறுக்குன திராட்சைப்பழம், 1 கப் பொடியா நறுக்குன மாம்பழம், 1/2 கப் மாதுளம்பழம் விதை, 1/2 கப் பொடியா நறுக்குன ஸ்ட்ராபெரி, ஒரு 50 கிராம் ஐசிங் சுகர் இல்லைன்னா ஒரு 50 கிராம் சாதா சுகரை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சள் ஃபுட் கலர். நான் இன்னைக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன். இதில் ஏதாவது ஃப்ரூட் உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா நீங்கள் இதை விட்டுட்டு மிச்சத்தை யூஸ் பண்ணலாம். இல்லை பப்பாளி, பைனாப்பிள், கிவி அந்த மாதிரி வேறு ஏதாவது ஃப்ரூட் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். ஆனால் கண்டிப்பாக மாம்பழம் யூஸ் பண்ண பாருங்கள். ஏன்னா அந்த ஃப்ரூட் சலாடுக்கு ஒரு நல்ல மனமும் ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் அது நான் கொடுக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். ஒரு பெரிய பவுலில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். திராட்சைப்பழம் பெரிய திராட்சையாக இருந்ததுனால நான் ஒன்னொன்னையும் 2-3 கட் பண்ணியிருக்கேன். மாம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், அது கூடவே 1/2 கப்பு நறுக்குன ஸ்ட்ராபெரி. நான் ஸ்ட்ராபெரி குறைவாக தான் சேர்க்குறேன். ஏன்னா சில ஸ்ட்ராபெரி கொஞ்சம் புளிக்கும், அது அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் டேஸ்ட்டே கெடுத்துரும். அதனால 1/2 கப் மட்டும். மாதுளம்பழம் விதையும் ரொம்ப கலராக இருக்கும், அதனால 1/2 கப்பு. ஒரு சிட்டிகை மஞ்சள் ஃபுட் கலர். இது கூட ஐசிங் சுகர் இல்லைன்னா நீங்கள் பொடிச்சு வச்சிருக்கிற சாதா சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்க போகிறோம். ஐசிங் சுகர் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கூடவோ குறையோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா சிலப்போ மாம்பழம், ஆப்பிள்லாம் இனிக்காமல் இருந்துச்சுன்னா ஒரு இனிப்பு தேவைன்றதுக்காண்டி தான் நான் அதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். சில பழம் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும், அப்போ ரொம்ப தேவைப்படாது. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் ஃபுட் கலர் எதனால் நான் சேர்க்குறேன்னா, இது வந்து எல்லா ஃப்ரூட்டையும் நல்லா கம்பைன் பண்ணிடும். எது ஆப்பிள் எது வாழைப்பழம்னு வெளியே தெரியாத அளவுக்கு எல்லாத்துக்கும் ஒரே கலர் வந்துடும். அப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம வாயில வைக்கும்போது எல்லா ஃப்ரூட்டையும் சேர்த்து வைப்போம். இதுதான் இந்த ஃப்ரூட்டை தான் சாப்பிட்றோன்னு தெரியாமல் சாப்பிடுவோம். அது ஒரு நல்ல ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அந்த ஃப்ரூட் சாலடுக்கு. ஈவன் மாம்பழமும் மஞ்சள் கலரில் இருக்கும், ஆப்பிளும் மஞ்சள் கலரில் இருக்கும், பனானாவும் மஞ்சள் கலரில் இருக்கும். ஸோ நம்ம எந்த ஃப்ரூட்டுன்னு இல்லாமல் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஃப்ரூட் சாலட் தயார். டக்குன்னு இந்த ஃப்ரூட் வெட்டுறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு நேரம் ஆகும், மற்றபடி டக்குன்னு ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் தனியாக சாப்பிட்றதுக்கே. இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீம் பவுலில் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமை வச்சு சர்வ் பண்ணால் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு வந்து இதை வெறும் ஃப்ரூட் சலாடாக தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ மேலே ஒரு செரி பழத்தை வச்சு சர்வ் பண்ணுறேன். இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.